வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இந்த இனிய நன்னாளில் நாம் பார்க்க போவது குரு பயிற்சி. 12 லக்னங்களுக்கும் குரு பகவான் என்ன செய்வார் என்பதை பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதில் தற்போது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு 12 கடகராசியில் உச்சம் பெறும் குரு பகவான் உங்களுக்கான காலம். பொதுவாகவே 12 வருடங்கள் ஒரு முறை குரு பகவான் உச்சம் பெறுகின்றார். இப்பொழுது இந்த குரு பயிற்சியானது கடகராசியில் அவர் அமரும் போது ஏற்படும் பலன்களை பற்றி பார்த்துக் கொண்டு வருகிறோம். ஓம் நமச்சிவாய. சிம்மலக நேயர்களே, சூரிய பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்லவே இந்த தொகுப்பு நண்பர்களே. குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள். சிம்மலக்னத்திற்கு 5 மற்றும் 8ஆம் இடம், தனுசு மற்றும் மீனம், இந்த 2 வீட்டையும் 12ஆம் வீட்டில் இருந்து உச்சம் பெற்று குரு பார்க்கின்றார். இது ஒரு விபரீத ராஜயோகம் நண்பர்கள். அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக 12ஆம் வீடு என்பது பெரியஸ்தானம் என்று கூறுவார்கள். அதில் சில நன்மைகளும் உண்டு. முதலீடுகள் அதிகமாக போட்டு தொழில் செய்பவர்களுக்கும், பல தொழில்களை செய்பவர்களுக்கும், இண்டஸ்ட்ரியில் பெரிய ஓனர் போன்ற அமைப்புகளை தருவது இந்த 10ஆம் இடத்திற்கு 3ஆம் வீடான 12ஆம் வீடு தான். ஆகவே இந்த சிம்ம லக்னத்திற்கு சுப விரயம் மூலம் செலவுகள், முதலீடுகள் ஏற்படும். இதுதான் உண்மை. பலரும் 12ஆம் இடம் என்றாலே பயப்படுவார்கள். சிம்ம லக்னத்திற்கு வீணான மருத்துவ செலவுகளோ வீண் விரைவு கிடையாது, ஆகாது. அதற்கு பதிலாக நிலம் வாங்குவதோ, வீடு கட்டுவது, பொன்பொருள் வாங்குவது ஒவ்வொன்றும் இது போன்ற செலவுகளை நாம் சுப செலவுகளாக, சுபகரே செலவுகளாக செய்யும் காலம் நண்பர்கள். 12இல் அமர்ந்த குரு 5ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கின்றார். சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசி. இப்பொழுது 4ஆம் இடம் என்பது தாய், சுகஸ்தானம், வீடு, வாகனங்கள், உடலில் சக்தியை கொடுப்பது அனைத்தும் இந்த 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடு குருவின் பார்வையால் உங்களுக்கு ஒரு பொது தைரியத்தையும் சக்தியையும் கொடுக்கும். தாய் வழி சொத்துக்களில் உள்ள சிக்கல்கள் எல்லாம் தீரும். வாகனம் வாங்கவோ, சொந்த வீடு கட்டும் காலம், அந்த பாகியத்தை குரு பகவான் தருவார். நண்பர்களே, 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் வீடான மகரத்தின் மீது பார்வை விடுகிறது. உங்கள் கடன் மற்றும் நோய் என்பது இந்த 6ஆம் வீடு காட்டும். ஏற்கனவே இருந்த கடன்கள் தீரும், ஆறாத புண்களாரும், எதிரிகள் துறை இனி இருக்காது. இதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. 9ஆம் பார்வையாக தனது சொந்த வீடான 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். இது மிகப்பெரிய விசேஷம். ஏனென்றால் எதிர்பாராத நன்மையும், எதிர்பாராத சுப செலவுகளும் ஏற்படும். ஆயுள் பலம் கூடும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும், இன்சூரன்ஸ் பணம் அல்லது உயிர்கள் மூலம் சொத்து, நிதி உதவி கிடைக்கும் நண்பர். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும், வலி வேதனைகள் குறையும். இப்பொழுது 12ஆம் இடம் என்பது மோட்சஸ்தானம் என்று அழைப்பார்கள் நண்பர்களே. இந்த காலத்தில் அங்கே குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு புண்ணிய நதிகளில் நீராடுவதற்கும்,
காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கும் வாய்ப்புகள் அமையும். குலதெய்வ கோவில் வழிபாடு உங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் நண்பர்களே. உங்கள் லக்னத்திற்கு குரு 5 குடியோர் என்பதால் உங்கள் குழந்தைகளின் உயர்கல்விக்காக முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள், செலவு செய்வீர்கள். தங்கமான பரிகாரம் ஒன்று சொல்லுகின்றேன் நண்பர்களே. வியாழக்கிழமை சிவ ஆலயத்திற்கு சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்தியை மஞ்சள் நிற வஸ்திரம் அணித்து வழிபடுங்கள். மேலும் ஏழை மாணவர்களுக்கு பேனா, பென்சில், புத்தகங்கள் வாங்கி கொடுத்து குருவின் அருள் மேலும் அதிகரிக்கும் நண்பர்கள். என குரு என்றாலே குழந்தைக்கு காரணம். உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி வீசும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்கள் 11ஆம் வீடு மிதுனம். அந்த வீட்டிற்கு 2இல் குரு. உங்களுடைய ஆசை, உங்கள் கனவுகள் அனைத்தும் உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை பூர்த்தி செய்யும் காலம் இது. நண்பர்களே, உங்களுக்கு நடக்கும் தசா புத்தியை பொறுத்து சிறு மாற்றம் இருக்கலாம். நீங்கள் செய்யும் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள். வெற்றி அடைவீர்கள். நன்றி.